புதுச்சேரி விடுதலை நாள் விழாவையொட்டி கடற்கரை காந்தி திடலில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள். ஷாம், புதுச்சேரி விடுதலை நாள் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை காந்தி திடலில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு படைப்பிரிவினரின் அவங்களுடைய அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு NCC, NSS மற்றும் ஊர்காவல் படை மற்றும் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே புதுச்சேரியில விடுதலை நாள் கொண்டாடப்படுவது பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றாலும் கீழூர் வாக்கெடுப்பின்படி கடந்த 1954 ஆண்டுதான் நவம்பர் 1ஆம் தேதி தான் இந்தியாவுடன் இந்த புதுச்சேரி இணைக்கப்பட்ட நாள். இந்த நாளை தான் புதுச்சேரி நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த விடுதலை நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் முதல் பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. பாரம்பரிய நாட்டுப்புற கலையான